ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கொடுக்கிற வாழ்வுகளே கிருபையாய் கர்த்தர் புதிய நாளை ஆண்டவர் கூட்டிக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக இந்த குடும்ப துதியார ஆசிரியர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மதியான வேலை ஸ்தோத்திரம். இந்த குடும்ப துதிய ஆசிரியர்களுக்காக பாடுகிற பாடல், ஆராதனை, ஜெபம், செய்தி 30 நிமிடமும் அளவற்ற பிரசனம் காணப்படும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆசையோடு பார்க்கும் பார்வை ஒரு அருமையான பாடல். ஆண்டவர் ஆசையோடு நம்ம பார்ப்பாராம். எதுக்கு பார்ப்பாரா? எப்போதுமே என்னை தேடுறாங்களா, வேலை வாசிக்கிறாங்களா, ஜெபிக்கிறாங்க. ஒரு அருமையான பாடல். எல்லாரும் கையில தட்டி பாடி தேவனை கைவிடுவது. ஆசையோடு பார்க்கும் பார்வை ஆசையோடு பார்க்கும் பார்வை என் தேவனை கண்டு தேடும். கண்மாலையே கண்மாலையே என்ற கூக்குரலில் எழுந்தோம். கண்மாலையே கண்மாலையே என்ற கூக்குரலில் எழுந்தோம். தேனாய் வந்து இனித்தவரே, தேடும் என்ற உள்ளத்திலே. தேனாய் வந்து இனித்தவரே, கண்ணாலே வேடிக்கையிடு காப்பவரே, கழுகு போல் என்னை சுமப்பவரே, கண்மாலை வேடிக்கையிடு காப்பவரே, கழுகு போல் என்னை சுமப்பவரே. கண்மாலையே கண்மாலையே என்ற கூக்குரலில் எழுந்தோம். கண்மாலையே கண்மாலையே என்ற கூக்குரலில் எழுந்தோம். வாக்கு தொழுவத்து திறந்தவரே, ஏழை போல பேசவர், யாகத்தில் உருவாய் நடித்தவரே, என்னையும் உம்மை போல் மாற்றிடுவே. யாகத்தில் உருவாய் துதித்தவரே, என்னையும் உம்மை போல். சொல்லுங்க சத்தமாய். கண்மாலையே கண்மாலையே என்ற கூக்குரலில் எழுந்தோம். கண்மாலையே கண்மாலையே என்ற கூக்குரலில் எழுந்தோம். பாரினில் வழியாய் வந்தவரே, பாருங்களையும் சகித்தவரே, பாரினில் வழியாய் வந்தவரே, பாருங்களையும் சகித்தவரே, பாவிகளுக்காய் மரித்தவரே, என்னையும் உம்மை போல் மாற்றிடுவே. பாவிகளுக்காய் மரித்தவரே, என்னையும் உம்மை போல் மாற்றிடுவே. கண்மாலையே கண்மாலையே என்ற கூக்குரலில் எழுந்தோம். 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 கண்மாலையே கண்மாலையே என்ற கூக்குரலில் எழுந்தோம்.
தேவன் நடத்தின எல்லா பாதைகளுக்காக, கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, சுகம் பல ஜீவனுக்காக, 7ஆம் தேதி 7 நாட்கள் தேவன் நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார், எல்லாத்திற்கும் விலக்கி நம்மளை பாதுகாத்தார். கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்கு வாயில் தந்த எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், அதிசய நடத்துவதற்காகவும் ஸ்தோத்திரம், ஆற்றுகிறோம் ஸ்தோத்திரம், உமது தகுதிக்கே ஸ்தோத்திரம், மகேசா. ஜீவன் சுகபல யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உமது स्तोत्रम महेशा. आरा पूरणेशा स्तोत्रम, मगिलोड जपमोलिकालय स्तोत्रम, साराटुनि स्तोत्रम, निन्दतुनामिकुरु स्तोत्रम महेशा. उमके स्तोत्रम, उमके स्तोत्रम, उरुलनारदा, उमके स्तोत्रम, उमके स्तोत्रम, उमके स्तोत्रम, उरुलनारदा, उमके स्तोत्रम. स्तोत्रिप्पुम नामे तुदिगलुडने, आर्परिप्पुम अल्परेसुवे, हल्लेलूया. स्तोत्रिप्पुम नामे तुदिगलुडने, आर्परिप्पुम अल्परेसुवे. इष्टमत्तुम कात्तिरे विनेसरे, इनिमेलेलुम काक्कुमेलु वायुवे. இஷ்டமத்தும் காத்திரே வினேசரே, இனிமேல் காக்குமெது வாயுவே. என் வாழ்க்கையில் மாறுவேலனே, என் வாழ்க்கையில் மாறுவேலனே, இந்த வருடத்தின் நாட்களிலே, ஒரு வருடத்தின் நாட்களிலே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எந்த நேரத்திலும் ஆண்டவரை துதிக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கும் போதும் சரி, தீமை நடக்கும் போதும் சரி, கஷ்ட நேரத்திலும் சரி, துன்ப நேரத்திலும் சரி, சங்கீதக்காரர் சொன்ன கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை இல்லாமல், இந்த லாக்டவுன்ல சில காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், வனாந்திரமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், ஐயோ நான் அடுத்த வேலைக்கு என்ன செய்வது தவிக்கும் பாத்திரமா இருக்கலாம், பஞ்சமா இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இந்த நேரத்தில் நம்ம செய்யற காரியம் கர்த்தரை நல்லா துதிக்கும் போது, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது, வனாந்திரத்திலே ஆண்டவரை துதிக்கும் போது, நீங்கள் 63ஆம் சங்கீத வாசிக்கிற வனாந்திரத்திலே தாவீது போய் உட்கார்ந்து துதிக்க சொல்றான், ஜீவனை பார்க்கக்கூடிய கிருபை நல்லது என்று சொல்கிறார். ஓ ராபா ஷாகா மாதா ராபா, உன்னுடைய பரிசுத்தத்தை பார்க்க ஆசையா இருக்கின்ற வல்லமையை மகிமையை கண்டீர் என்று சொல்கிறான். தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை நல்லா துதிக்கும் போது, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நம் மனநம்பியா கற்றுக்கொண்டு ஆண்டவரை துதிக்க பழகி கொள்ளும் போது, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம். பழைய பாடல் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன், இயேசுவே உண்மை நான் துதிப்பேன். சந்தோஷமாய் கைத்தட்டி பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில்
உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம், பேரடுங்கும் நாமம், ஜெயம் கொடுக்க இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியதுவே தெரிவிக்கப்பட்ட நாமம், பெரிய நாமம், எல்லா நாமத்தையும் காட்டும். அதைத்தான் பிதாவை சொல்லியிருக்கிறாரு, குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தை வானத்திற்கு பூமியில் எல்லா நாமத்திற்கு மேலாக உயர்த்தினால் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்றாரு, இயேசுவின் நாமம் எல்லாம் ரட்சிப்பு கட்டிடப்படவில்லை வானத்தின் கீழே பூமியின் மேலேயும். இயேசு சொல்லிருக்காரு, என் நாமத்தை எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதுவரைக்கும் நீங்க நாமத்தை எதையும் கேட்கல, என் நாமத்தை எதை கேட்டாலும் அதில் பிதாவே குமார் மகிமைப்படுவதற்கு நான் கொடுத்தேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமம் மேலான நாமம் வைத்து சொல்லுங்க. ஆண்டவரோட நாமம் மேலான நாமம் ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர். மரணத்தின் உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவியாவும் போட்டிடும். அந்த இயேசுவன் ஒரே ஒரு அடியை பாடினார் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவியாவும் போட்டிடும். அந்த இயேசுவே ஆண்டவர், அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord, He is Lord, He is Lord. He has risen from the dead, He has risen from He is the Lord. dead. He is Lord. Every knee shall bow, Every knee every shall tongue bow, confess every tongue that Jesus Christ is Lord. that Jesus Christ is Lord. சகல துதிகளும் உமக்கு. ஒருவருக்கு எடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரலோகத்திலே இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் பூமியில் செய்யப்படுவதாக. ஆண்டவர் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். கடலாக மனைக்கு பாவமற்ற மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு பிரவேசத்தில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். நம் தேசத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு என்னுடைய மனைவி யோஜனி ஐஸ்வரஜ் அவர்கள் தேசத்தை கத்த ரட்சிக்க இருள் இருக்கிற மக்களும் மணந்திருப்பேன். கொரோனா வைரஸ் அடிக்கப்பட எல்லையிலே பாதுகாப்பு உண்டாங்க, ஆட்சியர்களுடைய ஆளுகை காணப்பட, சமாதானம் உண்டாங்க, எழுப்பது உண்டாங்க. தேசத்துக்காக சகோதரி ஜெபம் ஜெபம். என்னோட கூட ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் வாட்ச் பண்ணுற பிள்ளைகளோட இணைந்து இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனதிரும்பியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ரட்சிப்பின் கரத்தை நீட்டுவீராக. ரட்சிக்கத்தக்க உண்மை தவிர கண்மலை யாரும் இல்லை கர்த்தாவே. நீரே ரட்சிக்க முடியா ஜெபிக்கிறேன். இந்திய தேசத்தை ரட்சிப்பீரா, தமிழ்நாட்டை ரட்சிப்பீரா, சென்னையை ரட்சிக்க முடியா ஜெபிக்கிறேன். இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா விக்கிரக கோட்டைகள் தகர்த்தெறிய முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாலியல் இச்சைகள், பலாத்காரங்கள் கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடிவெறியின் ஆவிகள், போதைப் பொருட்கள் அடிமையாகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விபச்சார வேசின ஆவிகள் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசம், தமிழ்நாடு, சென்னை விட்டு வெளியேற முடியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இருள் விலகுவதாக, இருள் விலக முடியா ஜெபிக்க வெளிச்சமாகி நீர் உதிப்பீராக. ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள். கர்த்தரே தேவன் அறிக்கை செய்ய தேவன் கிருபை செய்ய முடியாத ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, என் தேசத்தில் சேமத்தை கட்டளிடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, வறுமையெல்லாம் மாற்றுவீராக, செழிப்பை கட்டளிடுவீராக, சாபத்தையெல்லாம் நீக்கப்பட முடியாத ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா துறைகளிலும் ஒரு முன்னேற்றத்தையும் விரிவாக்கத்தை நீ கட்டளிட முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆட்சி செய்கிற எல்லா ஆட்சியாளருக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். பிஎம்காக ஜெபிக்கிறேன், சிஎம்காக ஜெபிக்கிறோம், கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தாவே ஞானத்தை கொடுத்து அவர்கள் செய்கிற காரியங்களை ஒழுங்கும் கிரமமாய் செய்ய உண்மையா இருக்க தேவன் கிருபை செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளும் எழுப்பல் ஊற்றுவீராக. பின்மாறி ஊற்ற முடியாது ஜெபிக்க ஆத்துமகள் அடுத்த நட்சிலோட்டு சபையில சேர்த்துக் கொள்ளப்பட தேவன் கிருபை செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எல்லையில பாதுகாப்பை தருவீராக. சமாதானத்தின் தேவன் எங்க தேசத்து சமாதானத்தை கட்டளை முடியாத ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதிக்காக ஜெபிக்கிறோம். அந்த கிருமியை அழித்து போடுவீராக. ராஜா, பரவி வருகிற இந்த கிருமியை கர்த்தாவே நீர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது ஜெபிக்க. வாதை நிறுத்தப்பட்டது என்று சொன்னீரே ஆண்டவரே, இந்த தேசத்து வாதை நிறுத்தப்பட முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு சுகமாக்க முடியாத ஜெபிக்கிறேன். மரண எண்ணிக்கை நீ கட்டுப்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவரே, இந்த வியாதி அழிக்கப்படுறதுக்கு சீக்கிரமா மருந்து தடுப்பூசி கண்டுபிடிக்க தேவன் கிருபை செய்ய முடியாத ஜெபிக்கிறேன். நீங்க ஜெபங்களை கேட்ட அப்படியா சீக்கிரம் அப்படியா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் பெரிய மாற்றத்தை விடுபட்ட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருவோம். நமக்கு விஷயம் பார்க்கிறது கர்த்தருடைய செய்தியை வழங்குவார்கள். நமக்கு சேனல் மொழி ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். I greet everyone in the name of the Lord and Savior Jesus Christ. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you happy? இன்னமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். I'm praying daily for you. நானும் என் சொல்லும் இணைந்து குடும்பமாய் ஜெபத்திலே உங்களை நினைக்கிறோம். Me and my brother as a family, we are remembering you in your prayers. தேவ சமூகத்தில் காலையில் நான் காத்திருக்கும் பொழுது When I was waiting in the presence of the Lord, வேத வசனத்தோடு கர்த்தர் என்னோடு பேசினார். He spoke with me a word. உன்னத பாட்டின் புஸ்தகம் Book of Song of Solomon, 6ஆம் அதிகாரம் chapter 6, 9ஆம் வசனத்தின் முதல் வரியை verse வாசிக்கிறோம். 9, first part. என் புறாவோ என் புறாவோ என் உத்தமியோ என் உத்தமியோ ஒருத்தியே ஒருத்தியே. But my dove, my perfect one, is unique. இங்கு மணவாளன் மணவாட்டியை ரெண்டு விதத்தில் அழைக்கிறார். Your bridegroom is calling the bride as in two ways. என் புறாவோ, First, my dove. இரண்டாவது உத்தமியோ. Secondly, my perfect one. அப்ப தன்னுடைய மணவாட்டியை குறித்து மணவாளன் எங்க சொல்றார் நேசர் என்ன சொல்றா உத்தமியோ. So bridegroom is telling the bride as perfect. உத்தமியோ என்று சொன்னால் உத்தமமாய் வாழ்ந்தவர் தான் உத்தமி என்று சொல்ல முடியும். Perfect one means we can say that they lived a perfect life. சரியான வாழாத பார்த்து உத்தமியா அப்படி கேட்பாங்க. Those who live a wrong life, they ask that, are you perfect? அப்போ இந்த உத்தமம் என்பது ஆண்டவரோடு பேசினார். So God spoke with me the perfect. அது நேசர் தன்னுடைய மணவாட்டியை பார்த்து உத்தமியோடு அழைக்கிறார். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசர் உங்களை பார்த்து உத்தமியே உத்தமன் என்று அழைக்க முடியுமா? There the bridegroom is calling the bride as perfect one. Can Jesus call you as a perfect one? என் பிள்ளை உத்தமமா வாழுது. My daughter is living a perfect life. என் மகன் உத்தமமா இருக்கிறா. My daughter is perfect one. வேதத்திலே உத்தமமா வாழ்றவங்க எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். So in the Bible, God blessed each and everyone who lived a perfect life. உத்தமம் என்று சொன்னால் கரையில்லாத வாழ்க்கை என்று பொருள். Perfect life means without any wrong. ஒரு குறையில்லாத வாழ்க்கை என்று பொருள். No wrong. பூரணம் என்று பொருள்படும். Fullness. அப்ப நீ உத்தமமாய் வாழ்வீங்க என்று சொன்னால் கர்த்தர் உங்களை உத்தமியே என்று அழைப்பார், உத்தமனே என்று அழைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். So if you live a perfect life, God will call you as perfect one. நீங்க எசேக்கியா சரித்திர வாஸ்து பாத்தீங்கன்னா When you read the book of Ezekiel, எசேக்கியா சொல்ற வாழ்க்கை சரித்திர சொல்ற நான் உங்களுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து நினைத்தோலும் என்று சொல்றார். Ezekiel is telling to God, I led a perfect life before you, please remember me. உடனே கர்த்தர் அங்கே So அங்கீகரித்தார். God immediately did a சோ miracle. உத்தமமாய் வாழ்ந்தால் கட்டாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். So when you live a perfect life, God will surely bless you. செய்தியின் தலைப்பு So today my sermon's ஒரு topic, தேவ பிள்ளை உத்தமமாய் வாழ்ந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். what are the blessings you will get when you live a perfect life? அதே அதிகாரத்தில் மூன்று ஆசீர்வாத சுருக்கமா சொல்லி ஜெபம் I'm பண்ணுங்க. going to tell 3 blessings in the same chapter. நம்பர் 1 முதலாவதாக Number 1. நீங்க 9ஆம் வசனத்துல 4வது வரி நான் சொல்ற வரி நல்லா கவனிங்க. 9ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 4வது வரி. 6th chapter 9th verse 4th line. குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். எல்லா குமாரத்திகளும் இவங்க உத்தமையா இந்த மணவாட்டியை பார்த்து அவளை வாழ்த்தினார்கள். The young women saw her and called her blessed. என்ன ரொம்ப இழுத்த வார்த்தை அவளை வாழ்த்தினார்கள். The word touched me there was they blessed யாரை her. வாழ்த்தினார்கள்? உத்தமையாய் நடந்த அந்த மணவாட்டியை பார்த்து மற்ற சகோதரிகள் வாழ்த்தினார்கள். Whom they blessed the girl who was perfect. நீ உத்தமமா வாழ்ந்த ஜனங்க உன் வீட்டை தேடி வாழ்த்துவார்கள். When you live a perfect life, all the people will greet you. கணவன் மனைவியை பார்த்து வாழ்த்துவார். Husband will greet you. மனைவி கணவனை பார்த்து வாழ்த்துவார். Wife will greet you. பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் வாழ்த்துவார்கள். Children will be greeted by the parents. நான் சொல்றேன் உன் வாழ்க்கையில வாழ்த்துதல் கிடைக்கிறதா? So I'm asking you, are you getting any greetings in your life? வாழ்த்துதல் எப்போ வரும்? ஆசீர்வாதம் பெறும்பொழுதுதான் வாழ்த்தல் வரும். When will you get the greetings? When you get a blessing, you will be greeted. ஒரு அற்புதம் நடந்து ஒரு ஆசீர்வாதப்பட்டா ஜனங்க உன்னை வாழ்த்துவார்கள். So when you get a miracle, when you are blessed, people will come and greet you. எப்போ உனக்கு அற்புதம் நடக்கும்? When you will be get a miracle? எப்போ உனக்கு ஆசீர்வாதம் வரும்? When you will be blessed? உத்தமமாய் நடந்தா. When you live a perfect life. உத்தமமாய் நடந்தா. When you live a perfect life. ஆசீர்வாதம் நன்மைகள் தேடி வரும். Goodness and all the blessings will come behind ஜனங்க you. தானாக உன்னை வாழ்த்துவார்கள். People will automatically come and greet you. ஒரு திருமணம் உங்க வீட்ல ஒழுங்காச்சா ஜனங்க வாழ்த்துவார்கள். So when there's a marriage in your house, people will come and greet உன் you. பிள்ளை கர்ப்பவதியா மாறினா ஜனங்க வாழ்த்துவார்கள். When your daughter is conceived, people will come and greet உன் you. பிள்ளை நிறைய மதிப்பெண் எடுத்தா ஜனங்க வாழ்த்துவார்கள். When your child scores good mark,
people will come and greet you. உன் புள்ள பெரிய முட்டை வாங்கிச்சுனா வாழ்த்துவானா? When your child gets a 0, will anyone come and greet you? 10th + 2 ரிசல்ட் வருது. 10th and +2 results are உன் புள்ள coming பெரிய out. சின்ன முட்டை இல்ல, பெரிய முட்டை வாங்கி வச்சுங்க. When your child gets a big 0, will anyone come and greet you? ஜனங்க உன்னை வாழ்த்துவாங்களா? Will people come and greet you? ஆசீர்வாத நன்மையும் அற்புதம் நடக்கும்போது ஜனங்க உன்னை வாழ்த்துவாங்க. So when there is a miracle, when there is a good things, and when you are blessed, people will come and greet you. நேத்து வசனம் அங்க குமாரத்திகளா போய் அவளை வாழ்த்தினார். If you read in the Bible, all the young women there went and blessed her. நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் வாழ்த்திருப்பாங்கன்னு சொன்னா என் கற்பனை. My imagination, what would their blessings? உனக்கு நாம கிடைச்ச நேசர் அழகானவர். So, how is your beloved one? He is very beautiful. நீ உங்களுடைய நேசர் நம்ம அன்பானவர். Your beloved one is very loving. கிடைச்ச மாதிரி ஒரு புருஷன் நேசர் எங்க இல்லைன்னு சொல்லி பல விதமான வார்த்தை சொல்லி அவனை வாழ்த்திருப்பாங்க. அதை வந்து வேதம் சொல்லி அவளை வாழ்த்தினார்கள். They would have blessed us in various terms. That's why Bible is telling they blessed her. முதல் குறிப்பு, So firstly, நீ உத்தமமாய் வாழ்ந்தா ஜனங்கள் உன்னை வாழ்த்துவார்கள். God will, if you live a perfect life, many people will come and greet you. நம்பர் 2, இரண்டாவதாக Number 2, அதே 9ஆம் வசனத்துல அடுத்த வரி 6வது வரி வாசி 6வது வரி. read the 6th line in the same verse 9. ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். இங்க பாருங்க, அங்க வந்து குமாரத்தில் எழுதப்படுகிறது, இங்க வந்து ராஜஸ்திரீ வந்து இவளை பார்த்து போற்றினார்கள். The queens and concubines praised her. போற்றினார்கள். Praised her. அந்த போற்றினார்கள்னா அர்த்தம் சொன்னா புகழ்ந்தார்கள் என்று So பொருள். here the praised her means that is honor. முதலாவது வாழ்த்தினார்கள். Firstly they blessed her. இரண்டாவது போற்றினார்கள். Secondly they praised her. ஜனங்க உன்னை வந்து போற்றுவார்கள். People will come and praise you. போற்றுவார்கள் என்று சொன்னால் உன்னை புகழ்வார்கள். Praise you means they keep you in honored position. புகழ்வார்கள் என்று சொன்னால் உன்னை புகழ்ச்சியாக வைத்தாதான் உன்னை புகழ முடியும். So when will they praise you? If God keeps you in an honored position, then only they'll praise you. இரண்டாவது இந்த போற்றினார்கள் என்பதற்கு என்ன அர்த்தம்னா கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். Secondly, what is the meaning of praising? God will keep you in an honored position. ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சா ஜனங்க வந்து புகழ்வாங்க. When God keeps you in a good position, people will come and praise you. என் டாக்டருக்கு நான் ரொம்ப துதிக்கிறேன், வெரி குட் டிரான்ஸ்லேஷன். எனக்கு என்னன்னா டிரான்ஸ்லேட்டர் உள்ளுக்குள்ளே கன்சிடர் பெரிய வணக்கம். I'm very happy for my daughter, very good translator. So I'm very happy that I got my daughter as a நாடுகளுக்கு translator. சென்றிருக்கிறேன். I've gone for many countries. பலவிதமான தேசத்துக்கு போயிருக்கிறேன். I've gone for many ஆனா areas. அங்க டிரான்ஸ்லேட்டர் கூப்பிட்டு டிரான்ஸ்லேஷன் ஃபீஸ் கொடுப்பாங்க. There they give translation fees. They call a translator from outside. என் மகன் ஆண்டவர் கொடுத்த ஆண்டவரை துதிக்கிறேன். So I thank God for my daughter. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. She don't have many experiences. திடீர்னு மாமா மொழிபெயர்ப்பு சொன்னா எக்ஸலென்ட்டா பண்றாரு, அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். Suddenly I called her for translation. She's doing it very excellent. நிறைய பிள்ளைகள் எனக்கு ஃபோன் பண்ணி நல்ல டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லி ஜனங்கள் மகளை புகழ்வது நான் ஒரு வாரத்துக்கு கேட்டிருக்கேன். Many people called me and appreciated my daughter saying translation is very நான் good. உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன். So I'm telling you the example. நீ உத்தமமா வாழ்ந்தா When you lead a perfect life, ஜனங்கள் உன்னை போற்றுவார்கள். people will appreciate you. People will praise you. உன்னை கர்த்தர் புகழ்ச்சியாக வைப்பார். God will keep you as a honor. முதல் குறிப்பு வாழ்த்தினார்கள். Firstly, they blessed her. அதுக்கு என்ன அர்த்தம்னா நன்மை ஆசீர்வாதம் வரும்போது வாழ்த்துவார்கள் சொன்னேன். The meaning is when you get a miracle, when you get a goodness, people will greet you. இரண்டாவது போற்றினார்கள். Secondly, they praised her. அப்படின்னா புகழ்வார்கள் என்று சொன்னேன். Meaning is they'll keep you in an honored நீ position. புகழ்ச்சியா நல்ல நிலைமை இருப்பாய் என்று அர்த்தம். You'll be in an honored position. ஆனா எல்லாத்தையும் கீ பர்சன் வந்து உத்தமமாய் But வாழ்வது. for everything is key. For everything, the key is if you lead a perfect life. அப்போ உத்தமமாய் நடந்தா So when you lead a perfect life, வாழ்த்துவார்கள், they praise you, போற்றுவார்கள். they bless you. மூன்றாவதாக Thirdly, 10ஆம் வசனத்தை வாசிக்க verses 10. சந்திரனை போல் அழகும் அந்த 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 உத்தமியா அந்த ரூபவதியா இருந்த அவரை குறித்து புகழ்றாங்க. சந்திரனை போல அழகும், சூரியனை போல் பிரகாசமும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படைய போல கொடியும் உள்ளவளாய், கொடியும் உள்ளவளாய், அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? இவள் யார்? அதாவது அந்த உத்தமி இவள் யார்? Who is this that appears like the dawn, fair as the moon, bright as the sun, majestic as the stars in procession? அதுல ஒரு வரி எடுக்க விரும்புறேன். I want to take one line from that. சூரியனை போல பிரகாசிக்கிறவள். Bright as the sun.
இந்த சந்திரன் குடி மணி எல்லாம் விட்டுறாங்க. I want to leave everything, stars, moon and ஒரு all those நாலஞ்சு stuff. காரியம் சொல்லி இப்படி வருகிற எவன் சொல்லி அந்த உத்தமையை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. They are explaining about the bride, the perfect one, saying 4 or 5 things, but I want to take a one line. நான் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு படிக்கும் பொழுது When I read with the help of the Holy Spirit, ஆவியானவர் எனக்கு அந்த வரியை எடுத்து the காண்பித்தார். Holy Spirit showed me that line. சூரியனை போல பிரகாசிக்கிறார். Bright as the sun. சூரியனை போல பிரகாசிக்கிறார். Bright as the sun. மூன்றாவதாக Thirdly, நீ உத்தமமாய் வாழ்ந்தால் when you lead a perfect life, பிரகாசிப்பாய். you will shine. வீட்டிலே You பிரகாசிப்பாய். will shine in your house. குடும்பத்திலே You will பிரகாசிப்பாய். shine in your வேலை family. ஸ்தலத்திலே You will பிரகாசிப்பாய். shine in your workplace. திருச்சபையிலே பிரகாசிப்பாய். You shine in your church. சமுதாயத்திலே You பிரகாசிப்பாய். shine in the பிரகாசம் பார்த்து society. ஜனங்கள் பொறாமைப்படுவார்கள். All the people will be jealous about your shine. பிரகாசிக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில ஆத்திரம் கொள்வார்கள். All the people will have a jealous about your shining. கண் எடுத்து ஷூட் பண்ற மாதிரி எனக்கு தெரியும். People will use gun to shoot you. என் ரெண்டு பிள்ளைகளும் இப்ப ஊழியத்தில் வளர்ந்து வருகிற ஆண் பிள்ளைகள். Both my sons are growing up in the ministry. அவங்க இப்ப 2-3 வாரமா அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துகிறார்கள். For past 2-3 weeks they are going on with the praise நேற்று and ஒரு worship. மூத்த ஊழியர் ஒரு பாஸ்டர் டெலிபோன் என்கிட்ட பேசினார். Yesterday a senior pastor called me. பாஸ்டர் உங்க ரெண்டு பிள்ளைங்களுடைய அந்த சாட்டர்டே வர்ஷிப்பை நான் வாட்ச் பண்ணேன். Pastor, I'm watching the worship of your 2 sons. உங்க ரெண்டு பேரும் மாதிரியே அவங்க ட்ரெஸ் பண்றாங்க. They are dressing like you both. உங்க ரெண்டு பேரும் மாதிரியே மாறி மாறி பேசுறாங்க. They are talking like you ரெண்டு both. பேரும் இணைந்து நடத்துறது They are joining together and doing that. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. It's a very blessing for us. அந்த சின்ன பையன் வந்து இன்னும் 2 வருஷம் பெரிய பையன் வளர்ச்சிக்கு வந்துருவாப்ல. The second son will come to the height of the first one. ஏற்கனவே உங்க ரெண்டு பேரை பார்த்தா எங்களுக்கு கன்ஃபியூஷன் யாரு Already we நித்தா. are confusing ourselves with you இப்ப அடுத்து two. ஒரு கன்ஃபியூஷன் உருவாகி யாரு ஜாபஸ் ஜூடுதல் அப்படி நீங்க உருவாக்கி இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. Next confusion is arising up with தேவனுக்கு Jesus and அதற்காக Jude. கர்த்தரை ஸ்தோத்திரம் I பண்ணுகிறேன். thank God for that. ஆண்டவரை I am மகிமைப்படுத்துகிறேன். making glory to நான் God. உருவாக்கவில்லை. I didn't make them up. எனக்கு இசைனாலே தெரியாது, பாடனாலே I don't தெரியாது. know what is music and songs. 28 வருஷம் முடிச்சிட்டேன். I finished 28 years. பாட்டு இசைனா I தெரியாது. don't know what is music and songs. ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை உருவாக்கினார். But God created my son and ஆண்டவர் பிள்ளைகளை பிரகாசிக்க செய்கிறார். He made them to shine. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், I'm telling to you, நீங்க உத்தமமாய் வாழ்ந்தால் when you lead a perfect life, நீ பிரகாசிப்பாய். you will shine. அந்த சகோதரியை குறித்து நேசர் சொல்லுகிறார், சந்திரனை போல சூரியனை போல கொடிகளை போல பறந்து இவர் யாருன்னு கேட்கிறார். Here the bridegroom is telling about the bride. Who is that coming with the brightness of sun and with the fairness of dawn? நான் சொல்றேன் உங்களை பார்த்து, I'm telling to you, நீ பிரகாசிக்க எந்த முயற்சி செய்ய வேண்டாம். don't take any try to you to shine. உத்தமமாய் வாழ்வதற்கு தீர்மானம். Take a decision that you will lead a perfect life. என்னால முடிந்த அளவுக்கு கர்த்தருக்காக உத்தமமாய் வாழ்ந்து உத்தமியே என்று பெயர் வாங்குவது தீர்மானம் I பண்ணேன். will lead a perfect life and take a name that I am perfect. நான் ஒப்பு கொடுத்தேன். I just surrendered நான் myself. காலையில ஜெபம் பண்ணி இந்த பகுதியை படிக்கும் போது என்னோட பேசுற வார்த்தை நான் அர்ப்பணித்தேன். When I read this portion and I just surrendered myself. ஆண்டவரே, நான் செய்தி கொடுக்கும்போது என்ன தாழ்த்துகிறேன், நான் இன்னும் உத்தமமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன்னு ஜெபம் பண்ணேன். Lord, I am humbling myself before I'm giving this sermon. I should live a perfect என் life. செய்தியை ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகளை பார்த்து எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த வீட்டில் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் உத்தமமாய் வாழ தீர்மானம் பண்ணுங்கன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உங்களை வாழ்த்துவார்கள், போற்றுவார்கள், பிரகாசிப்பார். Those who watch this online program, take a decision, take a oath that you will lead a perfect life. God will bless you. He'll make others to praise you. You will shine. Excellent. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. இருக்கிறது கண்ணை மூடி சின்ன ஜெபம் பண்ணுவோம். Close your eyes. ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்க. Take a small நான் decision. உத்தமமாய் I'll வாழ்வேன். live a perfect life. யாரும் என்ன பார்த்து குறை சொல்லக்கூடாது. I'll just not live an evil life. யாரும் என்ன பார்த்து கை நீட்டி பேசக்கூடாது. No one should show hands in love. கர்த்தருக்கு முன்பாக, I lead a perfect life. தேவனுக்கு முன்பாக, I lead a perfect life. பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு கூட I lead a perfect life. உத்தமமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். I lead a perfect life with the help of the Holy Spirit. உத்தமமாய் வாழ உதவி செய்யும். Help me to live a perfect நீங்க life. உத்தமமா வாழ 3 ஆசீர்வாதம். If you live a perfect life, God will give you 3 blessings. முதலாவது வாழ்த்துவார்கள். Firstly, they'll bless you. இரண்டாவது ஜனங்கள் உங்களை போற்றுவார்கள். Secondly, the people will praise you. மூன்றாவது ஜனங்களுக்கு முன்பாக நீ பிரகாசிப்பாய். Thirdly, you'll shine in
front of the அன்பின் people. பரலோக பிதாவே, Our loving Heavenly யாரையான Father, மதியான thank you வேலைக்காக for this wonderful யாரையான இப்ப afternoon. தீர்மானம் பண்ணுகிறார்களோ I'm praying for those who are taking the அவர்கள் decisions. தீர்மானத்தை நீ உதவி செய்யும்படியா செய்யுங்க. Help to follow their decision. அவர்கள் உத்தமமாக வாழ அனுக்கிரகம் செய்யும்படியா Please செய்யுங்க. help them to live a perfect life. செய்து கொடுக்கிற நாங்களும் உத்தமமாய் வாழ உதவி செய்யும். Help us to live a perfect life. நாங்கள் உத்தமமாய் வாழ்ந்து எங்களை ஜனங்கள் வாழ்த்த உதவி செய்கிறார்கள். Please help us to live a perfect life, then people can bless us. ஜனங்கள் எங்களை போற்ற உதவி செய்கிறார்கள். Help the people to greet us. மற்றவர்களுக்கும் தேசத்துக்கும் சபைக்கும் நாங்கள் பிரகாசிக்க உதவி We செய்யும். should be a light and we should shine in front of the people and church and country. நாளை வாட்ச்மேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless everyone who is watching this online துக்கத்துடன் program. உங்களை சந்தோஷமா மாற்றும். Please change their worriness into happiness. வேலையில நல்ல ஒரு வேலையை தான். Give them a good job. நல்ல வருமானத்தை Give தான். them a good income. ஆண்டவரே இந்த கொரோனா கிருமி ஜனங்களை விட்டு விலகட்டும். Let coronavirus be destroyed among the people. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Please bless everyone. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் In ஜெபிக்கிறேன். matchless name of the Lord and Savior Jesus Christ, I pray. Amen. அன்பானவர்களே, நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிறீர்கள். My beloved people, I hope all are seeing this program நீங்கள் continuously. செய்யக்கூடிய ஒரு காரியம் மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். Please share this program to others. எங்க நிகழ்ச்சிக்கு பார்க்கும்போது உங்க நண்பர்களுக்கெல்லாம் இது பகிர்ந்து கொள்ள அன்பாக When you கேட்டுக்கொள்கிறேன். see this program, please share this to your friends. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will surely bless இன்னைக்கு you. செவ்வாய்க்கிழமை Today is Tuesday. அற்புத இரவு கொண்டாடுகிற We நாள். have the miracle night today. மாலை 7 மணி முதல் 8 வரைக்கும் 1 மணி நேரம் தேவ ஆலயத்துக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்ய காரியங்களை ஒழுங்கு செய்திருக்கிறோம். Evening 7 p.m. to 8 p.m. live from the church. யூடியூப் ஜீசஸ் ஃபார் யூடியூபில் செய்திகள் வரும். You can see the sermons in Jesus Comforts YouTube. நித்யா ஃபேஸ்புக் அக்கவுண்ட்லயே வரும். Nityanaj and Siraj Facebook account. செய்திகள் தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும். Sermons will be translated in Tamil from Tamil to English. மறக்காமல் மாலை சந்திப்போம். Please watch without fail. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. God bless you.